நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா நிறைய மக்கள் வந்து வராததுக்கு காரணமாக நிறைய விஷயங்கள் இருக்கலாம். நான் பார்க்குறது, எனக்கு தோன்றது, இதுதான் எனக்கு மெயினாக வந்து இதுதான் இருக்குது அவங்க வராததுக்கு காரணமாக அப்படின்னு நான் பார்க்குறேன். நிராகரிக்கப்படுவோமோ, என்னை வந்து மக்கள் நிராகரிச்சிருவாங்க, என்னுடைய சொந்தக்காரங்க என்னை வந்து வேணா சொல்லிடுவாங்க, சொந்தக்காரங்க முன்னாடி நான் வந்து அசிங்கப்பட விரும்பலை, என்னுடைய நண்பர்கள் என்னை கேலியாக பேசுகிறது என்னை விரும்பலை, யாருனே தெரியாதவங்க என்னை வந்து அவாய்ட் பண்ணுறது, என்னை வந்து வேணாம் சொல்கிறது, இதை நான் விரும்புறதில்லை, நான் கொண்டு போகிறத வேணாம் சொல்கிறத நான் விரும்புறதில்லை அப்படின்றவங்க தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வர்றதுக்கு பயப்படுறாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும், எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும், எந்த விளையாட்டாக இருக்கலாம், சினிமா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், பிஸ்னஸ், செல்ஃப் எம்ப்ளாய், யாராக இருந்து, ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு வெற்றியாளர்களும் சினிமா இண்டஸ்ட்ரி நடிகர்கள் எடுத்துக்கலாம், சிவகார்த்திகேயன், விஜய், அஜித், எல்லாருமே யாராக இருந்தாலும், சூர்யா, தனுஷ், இவங்க எல்லாருமே வந்து ஆரம்ப காலத்தில் நிராகரிக்கப்பட்டாங்க. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஜெயிச்சு நிற்கிறாங்க. அது அது வந்து அவங்க மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நபர்களும் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. வேண்டாம், நல்லா இல்லை, முகம் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை அப்படின்னு அவங்க நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. சயின்டிஸ்ட் ஒவ்வொரு நபர்களும், இன்றைக்கி அப்துல் கலாம் அவங்கள நம்ம பெருசாக கொண்டாடிட்டுருக்கோம், பட் அவங்களும் அந்த விஷயங்கள் எல்லாமே சந்திச்சிருக்காங்க, நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. அது அது பிஸ்னஸ்லேயும் அப்படி தான், பிஸ்னஸ்லேயும் அவங்க வந்து நிராகரிக்கப்படுறாங்க. செல்ஃப் எம்ப்ளாய், எனக்கு வந்து இந்த நிராகரிப்பெல்லாம் பிடிக்கலன்றதுனால தான் அவங்க செல்ஃப் எம்ப்ளாயை மாறுறாங்கன்றது எனக்கு தோணுது. அது ஆனால் செல்ஃப் எம்ப்ளாயும் அதே மாதிரி தான் இருப்பாங்க, கொஞ்சம் அது வேறு மாற்றம் வளர்ந்து போவாங்க, அதுக்கு டைம் ஆகும், அந்த மாதிரியான விஷயம். ஆனால் பிஸ்னஸ் பண்ணால் தான் அதில் வந்து பெருசாக ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது. இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வராதுக்கு காரணம் நிராகரிப்புன்றதை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு விரும்பலை. எனக்கு வந்து அது அதை நான் வந்து சந்திக்கிறதுக்கு விரும்பலை, அதை நான் ஏற்றுக்க விரும்பலை அப்படின்றவங்க நிச்சயமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ளே வர்றதுக்கு வந்து வந்ததுக்கப்புறமும் அந்த விஷயங்கள் நடக்கும். அவங்க வந்து வேண்டாம் சொல்லுவாங்க, இனி வேண்டாம் சொல்கிறாங்க, நான் எடுத்துகிட்டு போகிறத வேண்டாம் சொல்கிறாங்க, எனக்கு இது வந்து கொஞ்சம் அவமானமாக இருக்குது அப்படின்றது. இந்த விஷயங்கள்லாம் தாண்டி தான் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்றதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நிராகரிக்கப்படுவோம். இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு பிஸ்னஸ்மேன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள வந்து ஆரம்ப காலத்தில் அவங்க எப்படி இருந்திருக்காங்க, எந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து முக்கியமான இடத்துல இருக்கும். பணம் இருக்கணும், அதெல்லாம் வந்து செகண்ட்ரி. ஆனால் வந்து நான் ஒவ்வொரு நபரையும் சந்திக்கும் போது நான் நிராகரிக்கப்படுவேன் அப்படின்றத அவங்க வந்து முன்னாடியே முடிவு பண்ணிடுறாங்க, முன்னாடியே ஏற்றுக்கிறாங்க. இதுதான் நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி அவங்க வந்து அந்த விஷயங்களை வந்து கொண்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெருசாக ஒரு சாதிக்கணும், நான் வந்து நல்லா சம்பாதிக்கணும், நான் நினச்ச மாதிரி வாழணும், எனக்கு நினச்ச விஷயங்கள் கிடைக்கணும், நான் மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பு மரியாதையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த முயற்சி நிராகரிப்பை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணாமல் யாருமே வந்து இல்லை அப்படின்றது. அது ஒவ்வொரு குழந்தைகளாக இருந்தால் கூட வந்து நிராகரிக்கப்பட்டாலும் மறுபடியும் அவங்க அழுது அவங்களுக்கு வேணுன்றதை அவங்க வாங்கிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறேன். அப்போ இதெல்லாம் நான் வந்து சாதிக்கணும், நான் வந்து எனக்கு வந்து நிறைய பணம் வேணும், எனக்கு மக்கள் மதிப்பு கொடுக்கணும், நானும் வந்து சமுதாயத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராக நான் வந்து தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நிராகரிப்பை சந்தித்து தான் ஆகணும் அப்படின்னு. அந்த நிராகரிப்பை சந்திக்க முடியலை எனக்கு, அதுக்குண்டான அதை வந்து நான் பார்த்து பயப்படுறேன், அது எனக்கு
வேண்டாம், இந்த நிராகரிக்கப்படுறதே நான் வந்து விரும்புறதில்ல, நான் வேலை பார்க்குறதே போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நிராகரிக்கப்படவே மாட்டோம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ளே அவங்க வராவது காரணம் நிராகரிக்கப்படுவோம். நான் வந்து அவங்கள மக்கள் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, வேண்டாம் சொல்லுவாங்க, அவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து காணாமல் போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்போ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணால் தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். இருக்கிற நிலையை, இருக்கிற சூழ்நிலையை, இருக்கிற அந்த சேலஞ்சான பணத்துக்கு உண்டான சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நிராகரிப்பை சந்திக்கணும். நிராகரிப்பை சந்திச்சிருக்காங்க, இன்றைக்கி சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் அந்த நடிகர்கள் வந்து நிராகரிப்பை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பர்டிகுலர் பீப்புள் இன்றைக்கி நிராகரிக்கிறாங்க அவங்கள. உதாரணமாக விஜய் அவங்களே வந்து எடுத்துக்கலாம். அவங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களும் நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை வந்து அது எனக்கு அப்படி தோணுது. நான் அவங்கள பார்க்குறேன். நிறைய பீப்புள் அவங்கள எதிர்க்க தான் செய்கிறாங்க. எல்லாருமே ஏற்றுக்கல இல்லையா? அப்போ நிராகரிக்கிறாங்க இல்லையா? அப்போ எத்தனாயிரம் பேர் அவங்க ஏற்றுக்கிறாங்கன்றதை விட நிராகரிக்கப்படுறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். அதையும் தாண்டி அவங்க ஜெயிச்சு வருவாங்க அப்படின்றது. ஜெயிச்சு வருவாங்கன்னு சொல்கிறது இதை எடுத்துக்கலாம். இல்லை அதை ஃபேஸ் பண்ணி வருவாங்க அப்படின்றது. ஸோ நம்ம ஜெயிக்கணும், நம்ம பார்க்கணும், நம்ம சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை சந்திக்காமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையை மாற்ற முடியாது. இல்லை நான் அதை சந்திக்க மாட்டேன் அப்படின்னா நான் பார்க்குற வேலையே எனக்கு வந்து சரியான ஒரு இடமா இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். முன்னேறணும், சாதிக்கணும், எனக்கு நிறைய பணம் வேணும், என்னுடைய நிறைய மதிப்பு மரியாதை, இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே அந்த நிராகரிப்பை சந்தித்து தான் ஆகணுன்றது என்னுடைய பார்வையிலேருந்து. அதை சந்தித்து தான் ஆகணுன்றது தான் உண்மையாக இருக்குது. எனக்கு அப்படி தோணுது.